ரெண்டுலேயும் கார் வேகமாக போகும். ரெண்டும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் தான். ஆனால் சர்க்யூட் ரேசிங்க்கும் ராலிக்கும் அந்த ரேசிங் நடக்கிற விதம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். அதனால் இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு ஃபார்மேட்டுக்கு உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கணேஷ். இங்கே நான் சுவிட்சர்லாண்டில் ஒரு மோட்டார் ஸ்போர்ட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். ஸோ முதல் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரேஸ் நடக்கிற இடம். சர்க்யூட் ரேஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பர்மனெண்ட் ரேஸ் ட்ராக். அதுக்காக உருவாக்குன ஒரு ரேஸ் ட்ராக்கில் ரேஸ் நடக்கும். அதில் சேஃப்டி பேரியர்ஸ் இருக்கும், ரன் ஆஃப் ஏரியாஸ் இருக்கும். என்னென்னா கார் அதே சர்க்யூட்டை சுற்றி வரும், நிறைய லேப்ஸ் பண்ணும். அது கான்ஸ்டண்ட்டாக ஒரே இடத்துல இருக்கும். ஸோ மெயினாக சர்க்யூட் ரேஸ்ன்றதுனா ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரே லொக்கேஷனில் கார் ரேசிங் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1, ஃபார்முலா இ, ஜிடி ரேசிங்லாம் கூட சொல்லலாம். அதெல்லாம் அப்படியே இந்த ரேலி அப்படி பார்த்திங்கன்னா, இந்த ரேலியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு பப்ளிக் ரோட்ஸு ரேஸுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க டெம்பரரியாக. ஸோ இது அந்த ஃபாரஸ்ட் ரோடாக இருக்கலாம், இல்லை சம்டைம்ஸ் அது டார்மேக் சர்ஃபேஸாக இருக்கும். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா சேறு சகதியாக இருக்கிற சர்ஃபேஸாக கூட இருக்கலாம். ஸோ ரேலியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கான்ஸ்டண்ட்டாக ரோடு சர்ஃபேஸும் சரி, லொக்கேஷனும் சரி சேஞ்ச் ஆகினே இருக்கும். அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரேஸ் நடக்கிற விதம். இப்போது சர்க்யூட் ரேஸை பார்த்திங்கன்னா அதில் எல்லா காரும் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கும், ஸ்டார்டிங் கிரிட்லேருந்து. ஸோ அதனால் என்னென்னா ஓவர்டேக் பண்ணுறது, அந்த வீல் டு வீல் பேட்டில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு லேப்புக்கும் யார் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். இது குவாலிஃபிகேஷன்லேருந்தே ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன பொசிஷனில் இருக்கவங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் மாறும் அது. ஸோ அதனால் அது சர்க்யூட் ரேசிங். ரேலியை பொறுத்தப்பட்டு பார்த்திங்கன்னா அதில் என்னென்னா கார்லாம் ஒன்றாலாம் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு கார் ஒரு டைமில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த கார் ஸ்டார்ட் ஆகிற கார் டிரைவர்ஸ் மெயினாக போட்டி போடுறது நேரத்தோடு தான். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக அவங்க அந்த ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்றது, அந்த மவுண்டன் ரோட்ஸோ ஃபாரஸ்ட் ரோட்ஸோ எந்த போகிறது அதை பற்றி. ஸோ அவங்க யார் கம்மி டைமில் அந்த ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வின்னிங் சாம்பியன்ஷிப் கிடைக்கும். ஸோ இதுதான் முக்கியமான இந்த ரெண்டு ஃபார்மேட்டுக்குள்ள முக்கியமான டிஃப்ரென்சஸ். அடுத்த கீ டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா டிரைவரோட ஸ்கில். ஸோ சர்க்யூட் ரேஸில் பார்த்திங்கன்னா ஒரு டிரைவருக்கு அவரோட பொசிஷனை டிஃபெண்ட் பண்ண தெரியணும், ஒரு அக்ரெசிவாக ஓவர்டேக் பண்ண தெரியணும். அப்புறம் முக்கியமாக எந்தெந்த கார்னரில் லேட் பிரேக்கிங் பண்ணலாம், அது எவ்வளோ அட்வான்டேஜ் நமக்கு இருக்கும், அந்த ஸ்பீட் கெயின் பண்ண முடியுமான்ற அந்த கேல்குலேஷனும் அவருக்கு பண்ண தெரியணும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் டயர் மேனேஜ்மெண்ட். அது கண்டிப்பாக ஒரு டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அந்த ஓட்டுற விதத்தில் வச்சே அந்த டயரில் எவ்வளோ grip இருக்குது, இந்த டயர் இப்போ சேஞ்ச் பண்ணணுமா இல்லை இதை வச்சே ஓட்ட முடியுமா, அதே மாதிரி வெதர் கண்டிஷன் சேஞ்ச் ஆகும்போது அப்போ நம்ம எப்போ சேஞ்ச் பண்ணுறோம், அந்த கேல்குலேஷனும் அந்த டைமிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கில்லும் ஒரு டிரைவருக்கு தேவை. இப்படியே நீங்கள் ரேலியில் பார்த்தீங்கன்னா ரேலியை கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ்னாலையும் அந்த ரோட் சர்ஃபேஸ் கான்ஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதனால் அந்த டிரைவர் கான்ஸ்டண்ட்டாக அந்த சிச்சுவேஷனை அசஸ் பண்ணி அடாப்ட் பண்ணிக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்கில்லு. அதே மாதிரி கூட ஒரு கோ டிரைவர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் கூட கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி இந்த ரேஸை ஃபினிஷ் பண்ணணும். இது ஒரு முக்கியமான ஸ்கில் இந்த ரேலியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரேஸுக்கும் ஸ்கில்லு தேவை. ஆனால் அதை யூஸ் பண்ணுற விதம்ன்றது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கில்லும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ அதில் விதம் வேறுபடும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஸ்கில்லு கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் அந்த கோ டிரைவர்னு பற்றி ஒரு விஷயம் சொன்னோம். ஸோ இப்போ இந்த ரேலியில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவர் இருப்பார், கோ டிரைவர் இருப்பார். ஸோ கோ டிரைவரோட முக்கியமான ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இது மவுண்டன் ரோட்ஸ்னால சில இடத்துல பிளைண்ட் கார்னர் இருக்கும், ஒரு ஹேர்பின் பெண்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால் தெரியாது. ஸோ பக்கத்தில் இருக்க கோ டிரைவர்கிட்ட என்னன்னா ஒரு மேப்பு அதெல்லாம் இருக்கும். ஸோ அவர் இவருக்கு கரெக்டாக கைட் பண்ணுவார். இந்த மாதிரி இங்கே ஒரு ஹேர்பின் பெண்ட் வருது, இங்கே ஒரு நேரோ ஒரு மாதிரி குறுகின பாதை வருது, இங்கே ஜஸ்ட் ஒரு மேடு ஒன்று இருக்குது, அது ஜம்ப் ஆகும் அப்படின்ற நிறைய விஷயத்த அவருக்கு கான்ஸ்டண்ட்டாக கைட் பண்ணினே இருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கம்யூனிகேஷனும் அந்த கோஆர்டினேஷனும் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ரேலியை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு மட்டும் மேட்டர் இல்லை, அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் உள்ள கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்களால ஒரு ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஒரு சீம்லெஸ்ஸாக அந்த ரேஸை முடிக்க முடியும். அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா காரோட செட்டப். சர்க்யூட் ரேசிங்கு அதில் பார்த்தீங்கன்னா கார் ரேஸ் ட்ராக்கில் ஸ்மூத் சர்ஃபேஸில் போகிறதுனால அது ரைட் ஹைட் ரொம்ப லோவாக இருக்கும்.
அப்புறம் வந்து இந்த சர்க்கியூட் ரேஸை பொறுத்த வரைக்கும் ஏரோடைனாமிக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அது பேஸ் பண்ணி தான் கார் எவ்வளோ வேகமாக போக முடியும், ஒரு டேர்னிங்கில் எப்படி வேகமாக போக முடியும், அது மாதிரி பிரேக்கிங் எப்படி நம்ம எஃபெக்டிவாக பண்ணலாம், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து சர்க்கியூட் ரேஸு. ரேலி காரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து ரோட் கோயிங் கார் மாதிரி தான் இருக்கும். நம்ம நார்மலாக இருக்கிற கார் தான் அது. ஆனால் அதில் சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதில் பிரேக்கு, அப்புறம் வந்து சஸ்பென்ஷனு, இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நார்மலாக இருக்கிற கார்களோட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ அது ஏன்னா அந்த சர்ஃபேஸ் உடனே மாறதுனாலையும் ரேஸோட ரெக்குயர்மெண்ட்ஸ்னாலையும் அது கொஞ்சம் வேறுபட்டு இருக்கும். அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெக்டேட்டர்ஸ், அவங்க எப்படி இந்த ரேஸை பார்க்குறாங்கன்றது. சர்க்கியூட் ரேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரே இடத்துல நடக்குது. அப்புறம் வந்து அது ஒரு ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டேடியம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க வந்து கார் வந்து அந்த ட்ராக்கை வந்து சுற்றி வர்றதை அந்த ஒவ்வொரு லேப்லேயும் அதை பார்ப்பாங்க. ஸோ இது ஒரே லொக்கேஷன், ஒரே ஸ்டேடியத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. ரேலி வந்து என்ன பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நடக்கிறதுனால, ஒவ்வொரு மவுண்டன்லையும் நடக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெக்டேட்டர்ஸ் வந்து ஒரு செக்ஷனை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து நேச்சுரலாக வந்து இது அவுட்டோர் என்விரான்மெண்ட். ஸோ ஸ்டேடியம் மாதிரி கிடையாது. ஸோ இதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் இந்த ஒரு ஸ்பெக்டேட்டருக்கான பார்வையிலே வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அஸ் அ ஃபோட்டோகிராஃபராக பார்த்தீங்கன்னா இந்த 2 ரேஸ் ஃபார்மேட்டுக்குள்ளே சில வித்தியாசங்கள்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு சர்க்கியூட் ரேஸ், அது வந்து ஒரு ரேஸ் ட்ராக்கில் நடக்கிறதுனால அது ஒரே லொக்கேஷன். ஸோ இப்போ சப்போஸ் நான் ஒரு காரை ஒரு கார்னரில் ஃபோட்டோ எடுக்கணுன்ற நினைக்கிறேன்னா, அந்த கார்னரில் நான் சப்போஸ் அந்த டைமில் இல்லைன்னா எனக்கு அடுத்த லேப்லேயோ நான் என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ எனக்கு சான்சஸ் இருக்குது, நிறைய மல்டிபிள் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ உதாரணத்துக்கு நம்ம சன்லைட்டோட பொசிஷன் பேஸ் பண்ணி சில ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம். ஸோ அது நமக்கு அந்த ஒரே லொக்கேஷன்னால் நமக்கு தெரியும் எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் வருதுன்றதால அதை நம்ம ஈஸியாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ரேலியை பார்த்திங்கன்னா அதில் வந்து கம்ப்ளீட்டாக அவுட்டோர் லொக்கேஷன்னால், அது மவுண்டன் ரோட்ஸோ ஃபாரஸ்ட் ரோட்ஸுன்றதுனால கான்ஸ்டண்ட்டாக அந்த சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். நீங்கள் ஒரு கார்னரில் ஒரு காரை ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி அந்த இடத்துல இருக்கணும். சப்போஸ் நம்ம இல்லைன்னா அந்த கார் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு இன்னொரு செகண்ட் சான்ஸ்லாம் கிடைக்காது. ஸோ ரொம்ப வந்து நமக்கு வந்து அன்பிரடிக்டபுளாக இருக்கும் அந்த லொக்கேஷனு. ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிற கீ டிஃப்ரென்சஸ். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ரெண்டுமே மோட்டார் ஸ்போர்ட் தான். ஆனாலும் இதில் எவ்வளோ கீ டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஸோ உதாரணத்துக்கு அதோட நடக்கிற இடம், அப்புறம் வந்து டிரைவரோட ஸ்கில்லு, அப்புறம் அதில் இருக்க சவால்கள், இது எல்லாமே பார்க்கும்போது ஒரு மோட்டார் ஸ்போர்ட் மேலே ஒரு ஆர்வம் அதிகமாகும். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இந்த எண்டூரன்ஸ் ரேசிங்னா என்ன, அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.